எவ்வாறு இடம்பெற்றது, கலந்துரையாடலில் என்னென்ன விடயங்களை யார் யார் முன்வைத்தார்கள் என்கின்ற விடயத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். நேற்று முன்தினம் பிரித்தானியாவின் பிரதி பிரதமரை சந்தித்திருந்த தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் அவர்கள் அது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டையும் அங்கு பேசப்பட்ட விடயங்களையும் எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். அங்கு என்ன இடம்பெற்றது, உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது, அது உண்மையா? குற்றச்சாட்டு முன்வைக்கிறது சுமந்திரன் மேனியாவில சிக்கப்பட்டிருக்கக்கூடிய வித்யாதரனுடைய பத்திரிகை. அது வித்தியாசம் தான் நடந்திருக்கு. சுமந்திரன் சொல்லித்தான் அது நடந்திருக்கு. அப்பட்டமான பொய். அதுல அவர் சொன்ன பொய் என்னென்றால் பிரித்தானியாவுடைய பிரதமர் கேட்டதாம், இவங்கள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகிறோமோ, அதுக்கு நான் அடிச்சு சொன்னேன், நாம் அப்படி அரசியலமைப்பு கொண்டு வரவே மாட்டோம். அது ஒரு அப்பட்டமான பொய். பிரித்தானிய பிரதமர் அப்படி அரசியலமைப்பு கொண்டு வருகிற கேள்வியை எழுப்பவே இல்லை. சரியான. அதுல நான் சொன்னது என்றால் இந்த அரசாங்கம் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தது. அதன் வாக்குறுதிகள் மட்டத்துல தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரணும். தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் உள்வாங்குற ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரதன் கூட தான் அது ஒரு தீர்வாக அமையும். ஆனால் இவை ஒரு நாளும் எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அங்கீகரிக்கிற ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர மாட்டிடம். ஆனால் இவை ஒரு அரசியலமைப்பை கட்டாயம் கொண்டு வருவினோம். ஏனென்றால் அவைக்கு ஒரு 3/2 பெரும்பான்மை, மகத்தான ஒரு பெரும்பான்மை இருக்கிற இடத்துல, பொருளாதாரத்துல முன்னேற்றம் காட்ட இயலாத இடத்துல ஒரு புதிய அரசியலமைப்பிலையும் அவர்கள் இவ்வளவு பாராளுமன்றத்துல 159 பேரை வச்சுக்கொண்டு ஒரு அரசியலமைப்பு கொண்டு வராட்டி அவை அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க இயலாது. அரசியலமைப்பை சுவரா கொண்டு வருகிறோம். அதனாலதான் அந்த அரசியலமைப்புல தாங்கள் கொண்டு வர அரசியலமைப்பை ஒரு சிக்கலும் இல்லாமல் நிறைவேற்றுறதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு மட்டத்திலேயும் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவை பெறுவதற்கு அந்த சர்வஜன வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னம், அந்த புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றத்துக்கு முன்னம் ஒரு மாகாண சபை தேர்தலை வைக்கிற அவை விரும்ப மாட்டோம். இதனால் கணிசமான வாக்கு வங்கியில கணிசமான சரிவு அவைக்கு ஏற்பட்டு இருக்கு. அது அவைக்கு நன்றாக தெரியும். ஆகவே மாகாண சபை தேர்தல் வைக்கிறதுக்கும் அவை விரும்ப மாட்டோம். என்றால் இந்த அரசியலமைப்பு அவங்க கட்டாயம் கொண்டு வருகிறோம். அதை கொண்டு நிறைவேற்றுறதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக இப்போதைக்கு இருக்கும் என்றதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு மேலதிகமாக நாங்கள் வலியுறுத்துற விஷயங்கள்